அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். தொழில் எப்படிங்க நடக்கும், தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வந்த ஜாதகம். நான் வழக்கம் போல் டிகிரி அமைப்புகள்லாம் கட்டத்தில் கொடுக்க சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் 2 டிகிரி 40 வயது முடிஞ்சு 41வது வயது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி 2 டிகிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி 1985 இந்த மாதிரிலாம் பிறந்தவங்களுக்கு நான் லக்னத்தை சந்தேகப்படுவேன். ஏன்னா அவங்க பிறந்த நேரம் 1 டிகிரி 4 நிமிடம் 2 டிகிரிங்கிறதுல 8 நிமிடம் முன்னாடி பிறந்திருந்தாருன்னா மகர லக்னமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனியுடைய லக்னம் தான் 2 அப்படிங்கிறதுனால பெரிய வித்தியாசம் இல்லை. கிரகங்களுடைய காரகத்துவங்கள் ரீதியான ஆதிபத்தியம் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி அமைப்புகளில் நான் சில கேள்விகளை கேட்டு லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ண தான் செய்வேன். ஏன்னா 1985 டிஜிட்டல் கிளாக்கு, செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இல்லாத ஒரு நேரத்தில் பிறந்த ஒரு நபர்களுடைய ஜாதகத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில கேள்விகளை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம உறுதிப்படுத்தாமல் லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொன்னோம்னா அது சரி வராது. பார்த்திங்கன்னா 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் இவர் கொடுத்த மாதிரி கும்ப லக்னமாக இருந்தால் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும். ராகு தசை நடந்திருக்கு. இப்போ 8 12ஆம் இடம் சுபத்துவமாக உள்ள எல்லாரும் வெளிநாடு வெளிமாநிலம் போயிடுவாங்கன்னா தசாபுத்திகள் ஒத்துழைக்கும் போது போவாங்க. ராகு தசை நடந்திருக்கு, சர வீட்டில் இருந்து தசை நடத்தியிருக்கு. இப்போ குரு தசை தொடங்கி இருக்குது. எந்த ஊரில் இருக்கிறீங்க? பிறந்த ஊர்லேயே தான் இருக்கார். அப்போவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் கும்ப லக்னம்லாம் கிடையாதுங்க, மகர லக்னம் தான். ஏன்னா சர வீட்டில் உட்காந்து ராகு தசை நடத்தியிருக்காரு. அடுத்து குரு திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களை உள்ளூரில் பிழைக்க விட மாட்டார். இல்லை நான் உள்ளூரில் இருந்தாங்க 18 வருஷமாக ராகு திசையில் எதுவுமே கிடைக்கல, வேலை இல்லை, தொழில் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி முடக்கி உட்கார வச்சுருவார். அப்படிலாம் இல்லைங்க, நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், தொழில் செஞ்சிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் பிறந்த லக்னம் தப்பு. நீங்கள் பிறந்திருக்கிறது மகர லக்னம். மகர லக்னம் குரு எனக்கு நீச்ச பங்க அமைப்புகளில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவருக்கு புதன் சுபத்துவம், சனி கூட 1 டிகிரியில் இணைஞ்சு பாவத்துவ அமைப்புகளில் இருந்தால் கூட பௌர்ணமியை விட்டு 2 நாள் ஆன அந்த தேய்பிரை துதியை திதியில் உள்ள ஒளிபொருந்திய சந்திரன், உச்ச சந்திரனுடைய அதியோகத்தில் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால புதன் அதிக சுபத்துவம். அதனால் இவருக்கெல்லாம் ஜோதிடம்லாம் நல்லா புரியும். அதனால் அவரே கேட்குற முறையான நீச்ச பங்கு அமைப்புகளில் இருக்கிறாரா அப்படின்னு. குரு முறையான நீச்ச பங்கு அமைப்புகளில் எப்படி இருப்பார்? சந்திர கேந்திரம், சந்திர அதியோகத்தில் இருக்கணும். இல்லை வீடு கொடுத்த சனி ஆட்சி உச்ச அமைப்புகளில் இருக்கணும். அதுவும் இல்லை. இந்த மாதிரி அமைப்புகளில் இல்லை செவ்வாயாவது உச்சனாகி உடன் இருக்கணும். அந்த அமைப்புகள்லாம் இல்லை. அதனால் முறையான நீச்சபங்க அமைப்புகளில் இல்லை. ஆனால் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறது ஒரு மறைமுக வலுவை கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிலாம் நீச்ச பங்கம்லாம் ஆகலைன்னா கூட ஸ்தான வலுவை அவர் இழந்துட மாட்டார். ஏன்னா ஒரு வலு போனால் இன்னொன்று திக்பலம் அப்படிங்கிற லக்னத்தில் குரு திக்பலம் அடைவார்ல, அந்த அமைப்புகளில் நல்லா தான் இருக்கும். சனி பார்க்குறாரு, 10 டிகிரிக்குள்ளே சனி பார்க்கறதுனால குரு திசை பெரிய கெடுதலை செஞ்சிருமா? ராசிக்கு ராஜயோகாதிபதி லக்னாதிபதியுடைய பார்வை, சுபத்துவமாக இருக்கிற சனியுடைய பார்வை பெருசாக கெடுத்துறாது. கொஞ்சம் ஏதாவது குறைப்பட்ட அமைப்புகளை கொடுக்கும்போது பெரிய கெடுதல்களை செஞ்சிடாது. இந்த குரு திசை நீங்கள் 2 லக்னமாகவே இருந்தாலும் நல்லா தான் இருப்பீங்க. மகர லக்னத்துக்காக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் வெளியூருக்கு போகலைன்னா மகர லக்னத்துக்கு லக்னத்தில் திக்பலமாக உள்ள இந்த குரு சனி பார்த்ததுனால மட்டும் பெரிய கெடுதல்களை செஞ்சிட மாட்டார். அவர் கெடுதல்களை செய்யணும்னா ராகு ஊட இணைஞ்சிருக்கணும், அமாவாசை சந்திரனுடைய இணைஞ்சிருக்கணும், ஊடையே சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய இணைவு, இந்த மாதிரி அமைப்புகள், இல்லை செவ்வாயுடைய பார்வை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாவத்துவ அமைப்புகள் வரும்போது தான் நெகட்டிவ் அமைப்புகள் இருக்குமே ஒழிய பெரிய கெடுதல்களை செய்யாது. இவருக்கு வரக்கூடாத திசைகள் சூரிய சந்திர திசைகள் தான். அம்மா அப்பா பாதுகாப்பில் உள்ள இளம் வயதிலே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு செவ்வாய் திசை கூட பெரிய நெகட்டிவ் சுபத்துவ அமைப்பு காரணமாக செஞ்சுருக்காது. ராகு திசையும் சுபத்துவ செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறதுனால அவரும் பெரிய நெகட்டிவ்லாம் செய்ய மாட்டார். 4ஆம் இடத்துல உள்ள ராகு பெரிய நெகட்டிவ் செய்யணும், தாயாரை பாதிச்சிருக்கணும் அப்படின்னா சந்திரன் பாதிச்சிருக்கணும், 4ஆம் அதிபதி பாதிச்சிருக்கணும், பாதிக்கலை. அப்போ என்ன செஞ்சுருக்கோம்? சிறிது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகளை அவருடைய ஏஜுக்கு தகுந்தாப்புல கொடுத்து 4ஆம் இடத்த ரீதியான அந்த வீடு காரு இந்த மாதிரி ரீதியங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தணும். அப்படின்னா அங்கே சுக்கிரன் பாதிச்சிருக்கணும். சுக்கிரன் நீச்சபங்க அமைப்பில் தான் இருப்பார். அதாவது எப்படின்னா வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பார். அதே நேரத்தில் சுக்கிரன் நீச்சமானா கூட அவர் குருவுடைய பார்வையில் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனால அந்த காரு வீடு இந்த சம்மந்தப்பட்ட சுக்கிரனுடைய காரகத்துவங்களும் பாதிக்கப்படாது. 4ஆம் வீடு பாதிச்சிருக்கு. ராகு 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தின உடனே தாயார், வீடு, வாகனம், கல்வி போகாது. அதனுடைய காரக ஆதிபத்தியங்களை பார்க்கணும். படிப்பு பெருசாக பாதிச்சிருக்காது, சின்ன இடைஞ்சல் தான் இருக்கணும். ஏன்னா புதன் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கார். வீடு காரு சுக்கிரன் நீச்சமானா கூட சுபத்துவ அமைப்புகளில் இருப்பார். அதுக்கப்புறம் தாயார், சந்திரன் சுபத்துவ அமைப்புகளில் இருப்பார். இந்த மாதிரி அமைப்புகளில் பெரிய நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எல்லாத்துக்கும் 4ஆம் இடத்துல உள்ள ராகு தசை நடத்தினோடனே தாயாரை பாதிச்சிட மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும்.
இந்த ஜாதகத்தில் என்ன தொழிலெலாம் இவர் வந்து இருப்பார் பார்த்தீங்கன்னா, இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம் வந்து செவ்வாய் தான். ஒரே நேரத்தில் குருவுடைய பார்வையில் சுக்கிரனுடைய இணைவில் சுபத்துவ அமைப்புகளில் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது செவ்வாய் தான். ஆனால் ஃபேவரபுளான திசை ஒருவேளை இவருக்கு சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை இந்த பெல்ட்டில் இவருடைய லக்னத்துக்கு யோகர்கள் பெல்ட்டில் பிறந்திருந்தாருன்னா செவ்வாயுடைய தொழிலான கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், விளையாட்டு, மருத்துவம் இதில் ஏதாவது ஒன்றில் பெருசாக சாதிச்சிருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லை. இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசை தான் நடக்க போகுது. அதனால இவர் என்ன மாதிரி தொழில்கள், 2ஆம் நிலை சுபத்துவம் சொல்லக்கூடிய சனியுடைய துறைகளில் தான் இருப்பார். தனி புதனுடைய 1 டிகிரி இணைவில், உச்ச சந்திரனுடைய குறைந்த டிகிரி பார்வையில் நேரடி சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். வீடு கொடுத்தவன வந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பார். அதனால சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் வந்து இவருக்கு நல்லா இருக்கும். நல்லா வந்து அந்த தொழில்கள் தான் அமையும். அது ரிலேட்டடான தொழில்களில் தான் இவர் இருக்கிறாரு. எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர் அந்த தொழிலில் தான் இருக்கிறாரு. புதிய பேப்பர் அதுலேயும் இருக்கிறேன் அப்படின்னாரு. புதிய பேப்பருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் சுபத்துவமாக இருக்கணும். அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டத்துக்கு பழைய பேப்பருக்கு சனி சுபத்துவ அமைப்புகளில் இருக்கணும். பழைய பேப்பருக்கு சனி, புதிய பேப்பருக்கு புதன். அவர் புதிய பேப்பர்லேயே இருக்கிறேன்னு நான் சொன்ன உடனே பழைய பேப்பரில் வருமானம் அதிகம், புதிய பேப்பரில் வருமானம் குறைவு, ஆனால் ரெண்டுலேயுமே வரும் அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி தான் வந்து தனி புதன் இணைவில் சந்திரனுடைய நேரடி பார்வையில் அதிக சுபத்துவம். ஆனால் புதன் சனியுடன் இணைந்து பாவத்துவம் அடைஞ்சு பின்னாடி வந்து பௌர்ணமியை விட்டு விலகின அந்த உச்ச சந்திரனுடைய நேரடி பார்வை அதியோகத்தில் அவர் வலுவோடு தான் ஆகுறாரு. அதனால புதிய பேப்பரும் நல்லா தான் இருக்கும். புதன் அந்த சனியுடன் சேர்ந்து அந்த கொஞ்சம் பாவத்துவம் அடைஞ்சதுனால சனி பழைய பேப்பரில் அதிக வருமானமும் புதிய பேப்பரில் சற்று குறைபட்ட வருமானமும் இருக்குமே ஒழிய, ஆனால் வருமானம் 2 தொழிலையும் உண்டு. கண்டிப்பாக தொழிலெலாம் வந்து நீங்கள் பண்ணலாம். குரு திசை உங்களை பெருசாலாம் கெடுத்துறாதுங்க, நல்லா தான் இருக்கும். சனி திசை எக்ஸலண்ட்டாக இருக்கும், புதன் திசை நல்லா இருக்கும். இந்த எக்ஸலண்ட்டான உள்ள இந்த சனி திசை உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த குரு திசைக்கு பதில் சனி திசை நடந்திருந்தாருன்னா இவர் கோடீஸ்வரன். ஏன்னா லக்னம் பாதிக்கப்படலை, லக்னாதிபதி பாதிக்கப்படலை, சனியுடைய தொழில்கள்லேயே இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவருக்கு ஒருவேளை சனி திசை முன்னக்கூட்டி நடந்திருந்ததுன்னா இவர் முதல் நிலை சுபத்துவமான செவ்வாயுடைய துறைகளில் இவரும் கேட்டார், எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்லாம் வருமாங்க அப்படின்னு. சாதகமான தசாபதி ஒருவேளை சனி திசை நடந்திருந்தால் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளாக இருந்திருக்கக்கூடிய ஜாதகம் தான். ஆனால் நடக்கலையே, அதை பற்றி நம்ம பேச முடியாதுல்ல. சரி வராதுங்க, உங்களுக்கு இதே பேப்பர் தொழிலே இருங்க, இந்த குரு திசையில் நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். எப்படி நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் தொழில் அமைப்புகள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகமும் ஒரு உதாரண ஜாதகமாக இருந்தது. மேபி இவருக்கு சாதகமான தசாபதிகள் நடந்தோம்னா செவ்வாயுடைய முதல்நிலை சுபத்துவத்தின் காரணமாக கண்டிப்பாக வந்து கட்டிடம் சார்ந்த துறைகளில் அந்த ரியல் எஸ்டேட் துறைகளில் பெருசாக சாதிக்க முடியும். ஆனால் இல்லை. அப்போ 2ஆம் நிலை சுபத்துவ அமைப்புகளில் அந்த சனி சார்ந்த துறைகள் பழைய இரும்பு, பழைய பேப்பரு, கேஸு, மண், கல், மரம், விவசாயம், கால்நடை இது போன்ற சனிக்கு ஏகப்பட்ட துறைகள் இருக்குல்ல, இது ரிலேட்டடான ஒரு துறைகளில் தான் வந்து இவர் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். புதிய பேப்பர்லேயும் கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா சனியுடன் இணைந்து பாவத்துவம் அடைந்தால் கூட பரிவர்த்தனை அமைப்புலையும் அதே நேரத்தில் சந்திரன் ஒளிபொருந்திய சந்திரனுடைய நேரடி பார்வையில் இழந்த வலுவை திருப்ப பெறுறதுனால அங்கே புதனுடைய சுபத்துவமும் கை கொடுக்கும். இவருக்கு ஜோதிடமும் நல்லா புரியக்கூடிய நபர் தான். இதே மாதிரி எக்ஸலண்ட்டாக விவரிக்கிறதுக்கு நிறையா இருந்ததுன்னா நான் இன்னொரு ஜாதகம் கிடைக்கும் போது இதே மாதிரி உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.